திமுக பொதுக்குழு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். திமுக பொதுக்குழு ஏற்பாடு சம்பந்தமா திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, பொதுக்குழு ஏற்பாடுகளை கவனித்து வரக்கூடிய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. ஜூன் 1ஆம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில நடக்க போகுது. இந்த பொதுக்குழுவுல பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், சார்பு அடி நிர்வாகிகள் அப்படின்னு சுமார் 6000 பேர் பங்கேற்க போறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதமே இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் பணிகள் சம்பந்தமாகவும் கட்சி வளர்ச்சி பணிகள் சம்பந்தமாகவும் இந்த பொதுக்குழுவுல ஆலோசிக்கப்படும் அப்படின்னும், பொதுக்குழுவுக்கு அப்புறம் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல பொதுக்குழுவுல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது ஈடுபட்டிருக்கார். தணிக்கை குழு உறுப்பினர்களும் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்கிறாங்க. இப்படியாகத்தான் இந்த பொதுக்குழு ஏற்பாடு சம்பந்தமா ஒரு ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.